தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு, அதாவது தமிழக பேருந்து நிலையம் சம்பந்தமாக அறிவிப்பு வெளியாயிருக்கு. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து விஜய் அவர்கள் வந்து சில விஷயங்களை வந்து பட்டியலிட்டதில் அதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து எப்படி மகளிர் உரிமை தொகையை பற்றி பட்டியலிட்டாங்களோ அதே மாதிரி அரசு பஸ்ஸில் வந்து பெண்கள் இப்போது உள்ளே வந்து ஃப்ரீயாக வந்து போயிட்டுருக்காங்க. உள்ளேனா வந்து அந்தந்த லோக்கல் ஏரியாக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் டீலக்ஸ் பஸ்ஸு இன்னும் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் கூட வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம். அதுவும் மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டம், ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர், ஒரு டிஸ்ட்ரிக்டை விட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு போய்க்கலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாலும் அது இன்னும் நடைமுறைப்படுத்தாத நிலையில் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அறிவிப்பை வந்து விஜய் அவர்கள் விட்டுட்டாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத கடைசியிலிருந்தே அது ஆரம்பிக்குது. இதுக்கு ஏதாவது வரம்புகள் இருக்கான்னு கேட்டால் எந்த வரம்புகளும் இல்லை. பொதுவாக ஏதாவது ஒரு ஸ்கீம் வருதுன்னா அதுக்கு வந்து வரம்பு இருக்கும். இந்த வயசு வரி இருக்கிறவங்களுக்கு தான், இந்த அளவுக்கு சம்பளம் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு தான், இந்த வாய்ப்பு இருக்கவங்களுக்கு தான் அப்படின்லாம் இருக்கும். ஆனால் இதை வந்து அப்படி பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ பஸ்ஸில் ஏறுறவங்கள்ட்டலாம் வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட் காசு இருக்கக்கூடாதுன்னா இதை காட்டுங்க அதை காட்டுங்கன்னு கேட்டுட்டு இருக்க முடியாதுங்கிறனால எல்லா பெண்களுக்குமே பேருந்து இலவசம். தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எங்க வேணா போய்க்கலாம். ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் கூட போய்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம லோக்கல்ல போயிட்டு இருந்தோம்ல, இனி ஊர் விட்டு ஊர் கூட போய்க்கலாம். யாரெல்லாம் பஸ்ல வந்து நம்ம ஊருக்கெல்லாம் போறோமோ இனிமேல் யாரும் வந்து என்ன பண்ண தேவையில்லை, டிக்கெட் எடுக்க தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாச கடைசியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அது நடைமுறைப்படுத்துறாங்க. அதனால வந்து பெண்கள் அனைவருமே எந்த ஒரு பேருந்து செலவும் இல்லாமல் எவ்வளோ தூரம் வேணால் பயணிக்க முடியும், எந்த பஸ்ஸில் வேணால் பயணிக்க முடியும். அப்போ மொத்தத்தில் வந்து காசே கட்ட தேவையில்ல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இப்போ கொண்டு வராங்க. இப்போ நம்ம லோக்கலில் போகிற பஸ்ஸு கூட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும் தான் ஃப்ரீயாக போக முடியுது. இதே வந்து மற்ற பஸ்ஸில் ஃப்ரீயாக போக முடியல. ஆனால் இது வந்ததுக்கு பிறகு லோக்கல் பஸ்ஸு, அதுக்கப்புறம் டீலக்ஸ் பஸ்ஸு, எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த பஸ் எடுத்தாலுமே ஃப்ரீயாக போய்க்கலாம். லோக்கல்லையும் ஃப்ரீயாக போய்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகிறப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம். மொத்தமாக தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணால் பெண்கள் வந்து இலவசமாக பயணித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதை இப்போது வந்து அறிவிச்சிருக்காங்க. நேற்று நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஆனால் வந்து இந்த மாதம் கடைசியில் இருந்து தான் உங்களுக்கு வந்து அது என்ன அது நடைமுறைக்கு வரப்போகுது. அப்போ இந்த மாதத்துக்கு அப்புறம் இப்போ கிட்டத்தட்ட வந்து 24ஆம் தேதி ஆயிடுச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் விட்டுட்டு அடுத்த மாதத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நடைமுறையில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யார் வேணால் என்ன பண்ணலாம், பெண்கள் வந்து பஸ்ஸில் வந்து இலவசமாக போகலாம். இது வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு அறிவிப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க அறிவிச்சிருந்தாலும் ஒரு 10 விஷயத்தை அறிவிச்சிட்டாங்க, இதெல்லாம் தருவோம் அதெல்லாம் தருவோன்ட்டு. ஆனால் அதெல்லாம் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல கொடுத்தது வந்து எலக்ட்ரிசிட்டி தான். அதாவது முதல் 200 யூனிட் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது யாருக்குன்னா 500 யூனிட்குள்ளே இருக்கவங்களுக்கு தான். அதில் கூட வரம்புகள் வந்து இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் கூட 100 யூனிட் எல்லாருக்கும் ஃப்ரீன்னு இருந்துச்சு. ஆனால் இவங்க 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு 500 யூனிட்குள்ளே நீங்கள் செலவு பண்ணால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நிறைய பேருக்கு அந்த 500 யூனிட்லாம் வரதில்லை. அதனால அந்த 200 யூனிட் வந்து பிரயோஜனப்படுறதில்ல. பத்தாவதுக்கு வந்து உங்களுக்கு டேரிஃப் வந்து ஜாஸ்தியாக இருந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பஸ்ஸுக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி வந்து எல்லா பெண்களுக்கும் இலவசம் கொடுக்க முடியும், முடியாது. தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி கொடுக்க முடியும், முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா பொதுவாக லோக்கலில் போகிற பஸ்ஸெல்லாம் 5 ரூபா 10 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு வந்துடலாம். இதே ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போனால் நமக்கு எவ்வளோ ஆகுது, 50 100 200ன்னு ஆயிட்டு இருக்கு. அப்போ அதை ஃப்ரீயாக கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ரெகுலராக அவங்க போக மாட்டாங்கன்னு சொன்னாலும் கூட கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ வேற ஊரில் வந்து இருக்கிறாங்க, சென்னையில் வந்து வேலைக்கு இருந்துட்டு இருக்காங்க, அவங்க ஊர் வேற இடம்னா அப்போ ஊர் விட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து அந்த ஏதாவது ஒரு லீவ் வரும்போது, ஒரு இது இந்த மாதிரி திருவிழா வரும்போது அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. பொங்கல் தீபாவளி அது இதுன்னு சொல்லிட்டு நோம்பு நொடின்னு எல்லாருமே போவாங்க. அதனால எல்லாரும் யோசிச்சாலும் பரவாயில்ல, அவங்க ரெகுலராக போகிறதுனால எப்பயாவது போனாலும் சரி நாம் வந்து என்ன பண்ணலாம், இந்த செலவை ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுக்காகவும் இப்போ அந்த இலவசத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி நடைமுறையாச்சு. இப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பஸ் தான் நடைமுறைப்படுத்திருக்காங்க. மகளிர் உரிமை தொகை 2500 எப்போ வரப்போகுதுன்னு தெரில. நம்ம தொடர்ச்சியாக இந்த ஸ்கீம்ஸை பற்றிலாம் அறிவிப்பு போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.